வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கி ஒரு சுட செய்தி திருப்பியும் கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னென்னா கேம் பிளே ஆஃப் GTA San Andreas பார்ட் 4 தான். ஆல்ரெடி நம்ம 1, 2, 3 வரைக்கும் பார்ட் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நான் பார்ட் 3லே சொன்ன மாதிரி நான் ஜிம்முக்கு போகிறது, அப்புறம் இந்த டேட்டூஸ் குத்துறது, அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேலை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் நிறைய வெப்பன்ஸ் நான் ஸ்பான் ஆகிறத எடுக்க போகிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Grove Street. ஓகே, ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைஸ் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. ஓகே, அவ்வளோதான். நான் வந்து என்கிட்ட இருக்குது காசும் எல்லாமே. நான் எப்படி விட்டேனோ அப்படியே தான் இருக்குது. இன்னும் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வருது. பார்ட்3ல நம்ம இதை பண்ணோமா கைஸ்? உங்களுக்கு பாசிட்டிவ் பண்ணிடலாம். இது என்ன மிஷினு? ஸ்வீட்ஸ் கேர்ள். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். இது நம்ம பண்ணோமா இல்லையா? பார்ட்3ல தேடிட்டுருக்குறான். ரைடர் எங்கே? ரைடர் ஸ்வீட்டும் நம்ம ஹோமிஸில் எங்கே நம்ம தேடிட்டுருக்குறான். பண்ணுமா? சரி, ஓகே. ஸ்வீட்டை இந்த மிஷினில் காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் இதை பண்ணிட்டோமா கைஸ்? ஒரு கார் எடுத்துகிட்டு போயிடும். முட்டிருப்பாடா நேரத்துக்கு. என்ன நீ அவ்வளோ அவசரமாடா? இங்கே கேங்ஸ்டரே பொறுமையாக தான் போயிட்டுருக்குறாராம்மா. உனக்கு என்ன அங்கே அவசரம்? அங்கங்கே நான் அப்பப்போ நான் வாலஸ் கேங்கை பார்ப்பேன். ரோட்டில் வந்து ஸ்ட்ரீட்டாக போயினது இதாக கேங்காக போயிட்டுருப்பானுங்க. இப்போ க்ரூவ் ஸ்ட்ரீட் தான் போயிட்டுருக்கு அதிகபட்சமாக. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம க்ரூவ் ஸ்ட்ரீட் வந்து முன்ன மாதிரி வந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியுது. போய் முட்டு. ஆக்சுவலாக நம்ம இதை நான் இதை பண்ணேங்க. இதில் நம்ம மிஷினை நான் ஃபெயில்னு ஆச்சுல, அந்த மிஷினு. இவனுங்க க்ரூவ் ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்கிறானுங்க, ஆனால் வந்து ஸ்வீட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த மிஷினை வந்து முடிக்கிற ஸ்டேஜில் தான் போனேன். இப்போ நம்ம இதை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அடுத்த ஸ்டேஜ் புகைஞ்சிருச்சுடா. போ. செத்துட்டானுங்க. ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்னு தெரில. ஓகே, சுட்டுட்டோம். என்ன இங்கே தான் மார்க் காட்டுது? காரில் ஏறணுமா? என்னடா என்ன? ஸ்வீட்டோட ஹெல்த் குறையிற மாதிரி இல்லை, லைட்டாக. நம்ம அவனை இன்னும் ஃபோன் ரிங்கிங். ஓகே, யார் ஃபோன் கால் பண்ணிப்போம்? ஓகே, அங்கே பிஸ்டலோட ரீலோடிங் இது இருக்குது, அங்கே போய் எடுத்துக்கிறேன். கைஸ், நீங்கள் அப்போ நான் இது பார்த்து. ஓகே, இங்கே இருக்குது. இங்கே வந்துடலாம். நான் காரோட வரணுமா? இல்லையே, புரியலையே. என்னடா இது வண்டி? கைஸ், ஐயோ, இது வேற மாதிரி இருக்கு பார்க்க. எங்கடா போகணும் நான்? இங்கேயா? கார் எடுத்துகிட்டு நான் போய் அங்கே போய் நிற்கணுமா மார்க்கில்? ஆமாண்டா. ஏடா அது நான் போய் நின்னா ஒத்துக்க மாட்டீங்க. இவங்களை பிக்கப் பண்ணுற மாதிரியா? ஓகே, வீடியோ ரன்னிங்கில் தானே இருக்குது. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எனக்கு என்ன டவுட்னா, இவங்களாம் க்ரூவ் ஸ்ட்ரீட் தானே, அப்புறம் எதுக்கு நம்மளை வந்து டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க? மேபி
இந்த நம்ம ஒரு செகண்ட் மிஷினு ஏதோ தேர்ட் மிஷினில் காசுக்காக பாலாஸ் ஆனாங்கல்ல குரூப் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி இவங்க போட்டிருக்கு. ஆனால் இன்னும் குரூப் இதை அந்த மாத்திரை போட்டிருக்க கலரை. ஏ நீ எதுக்கடா சொல்கிற? நீ இறங்கி உக்காடுறா. நீ அங்கே சொல்கிறன்னா நீங்கள் அவங்க போச்சு. ஓ ஷெட் அப்புறம் கைஸ் இன்றைக்கி இந்த பார்ட்டில் நான் வந்து நிறைய விஷயம் பண்ண போகிறேன். என்னன்னா வந்து மெயினாக நான் ஒரு வெப்பன் எடுக்க போகிறேன். வெப்பன்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த தடவை நான் வந்து அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நான் ஸ்டோரி விற்று போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவோட ஒவ்வொரு நிமிஷமும் இதில் முக்கியமான மினிட்ஸு. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. ஓகே மிஷின் ரெஸ்பெக்ட் ப்ளஸ். ஆனால் என்னடா காசு கொடுக்கல? காசு கொடுக்கலடா. ஓ ஷிட். ஓகே பரவாயில்ல விடு. என்ன பண்ணுறது, நம்மகிட்ட தான் ஆல்ரெடி 1000 ரூபா இருக்கு. ஓகே கைஸ், நான் வந்து முதல்ல இன்னொரு மிஷினை முடிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா வந்து இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ். என்னென்னா வந்து இப்போ இந்த மேலே அங்கே தெரிஞ்சதில்ல பாசிட்டிவும் நெகட்டிவும், அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இன்னொன்று ஒரு ஐக்கான் காட்டுவாங்க. என்னென்னா வந்து அவங்கள கூப்பிடுற மாதிரி அப்படியே அவங்க கூட கை கோக்குற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணி அவங்கள கூப்பிடுற மாதிரி நம்ம கூட அந்த மாதிரிலாம் வரும் அந்த ஐக்கான்ஸு. அப்படி வந்ததுன்னா அவங்களையும் நம்ம கார்லேயே கூப்பிட்டு போனால் அவங்களும் வருவாங்க நம்ம கூடயே. அதுதான் எப்போ வரும்னு தெரில. சரி இந்த மிஷின் நம்ம போயிடுவோம். சரி ஓகே. இந்த ஸ்வீட் வந்து ஆக்சுவலாக வந்து கேங்கை பார்த்துக்க தெரில இவனுக்கு. ஆனால் இவன் தான் வந்து கேங் லீடராக இருந்திருக்கிறான் இப்போ வரைக்கும். சிஜே வந்து எப்போ வெளியில் போனானோ என்னது ஃப்ரான்சிஸோ ஏதோ போனான்ல, அப்போ போனதில் இருந்த ஸ்வீட் தான் வந்து இந்த கேங்கை பார்க்க ஆரம்பித்தான். அப்போலேருந்து இந்த கேங் வந்து சாவர நிலைமையில தான் இருந்தது. எப்போ சிஜே என்ட்ராங்கன்னா திருப்பியும் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ சிஜேவால் தான் இந்த கேங்கே இருக்குது இன்னுமே குரூப் ஸ்ட்ரீட்டு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த கேங் வந்து 3rd பிளேஸில் இருக்குது. 2nd பிளேஸில் வேகாஸ் கேங்கும், 1st பிளேஸில் வந்து பாலாஸ் கேங்கும் இருக்குது. போக போக மிஷின்ஸை முடிக்க நம்மளுக்கு எகுரும் 2nd 1ஸ்ட்டுன்னு. ஸோ வாங்க கைஸ். அப்புறமேட்டு நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. ஓகே எங்கே இருக்குது லொக்கேஷன்? ஓகே இங்கே தான் இருக்கா? ஓகே லெட்ஸ் கோ. அப்படியே ஒரு ஆக்சுவலாக இதில் வந்து எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இதில் வந்து பிக் ஸ்மோக்கு மிஷின்னு ஒன்று இருந்தது பிஎஸ்ன்னு, அப்புறமேட்டு ரைடருக்குன்னு அந்த ஒரு மிஷின் இருந்தது. ஆனால் இதில் எது கண்டினியூவேஷன் தான் எனக்கு புரியல. மொத்தமாக 3 மிஷின் இருந்தது காய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரைடர் மிஷின், அப்புறமேட்டு பிக் ஸ்மோக்கு, அப்புறமேட்டு இந்த மிஷின் இப்போ நம்ம கரண்ட்டாக நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கிற மிஷினு. ஆனால் இதில் எது வந்து கண்டினியூவேஷன் தெரில. போலீஸ் வேறு அடிச்சிட்டேன்னா. அதனால் கமெண்ட்டில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஓகே எங்கே இங்கே தான் இருக்குது. நான் சுற்றிட்டுருக்குறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு வெப்பன் ஏரியா தெரியும். AK-47லாம் ஸ்பான் ஆக கொடுப்பாங்க. ஆனால் எப்படி ப்ரோ வந்து நீ வந்து இப்போ வெப்பனை எடுத்துடுற, ஆனால் எப்படி வந்து ஆமோஸ் வந்து ஃப்ரீயாக வாங்குறதுனால அதுக்கும் ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருக்கிறேன். அதை தனியாக ஒரு வீடியோ போடுறதுனாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ட்ரிக்கும் ஒரு கிளிச்சும் இருக்குது. அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு புல்லட் வந்து அதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இதனால் காசு கூட நிறைய ஆகும். எப்படின்னா காசு மேக் பண்ணுறதுனாலும் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே டேய் என்னோட கார் பறக்குது. ஓகே கார்லாம் பறக்குமா? டேய் என்னடா ஃபிசிக்ஸு? ஓகே நம்மளுக்கு என்ன, நம்ம ஏ அங்கேயே தானடா இருக்குது.
இன்னும் மார்க் காமிக்க மாட்டேங்குது. ஆனால் அங்கே தான் இருக்குது. சரி சுற்றிட்டு போகணும் போட்டிருக்கு. ஏன்டா என்ன அங்கே ஜீசஸ் படம்லாம் போட்டிருக்கு. ஓகே நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் வீண் பேச்சு. சரி எங்கடா இருக்குமா சர் எங்கடா இருக்குது? கீழே இருக்குது போட்டிருக்கு, பிரிட்ஜுக்கு கீழே. கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கு நீங்கள் பிசியில் விளையாடுறதுக்கும் நீங்கள் மொபைலில் விளையாடுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் கண்ட்ரோல்ஸ்லாம் அப்படியே தாறுமாறாக இருக்கும். ஆனால் இதில் வர மாட்டேங்குது. டேய் எங்கடா போகணும்? டேய் அங்கே கராஜில் தான் இருக்குது. நான் சுற்றிட்டுலாம் வந்திருக்கிறேன். இது நேராக ஒரே ஒரு நேராக அப்படியே ஒரு இது நதிரி பேருனா ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டிருந்தானா முடிஞ்சிருக்கும். டேய் எங்கடா இருக்குது? டேய் இது கடை நான் அவ்வளோ தூரம் போகணும். இதுவும் டுட்டோரியல் மிஷினா இல்லை தானே? கலர் பெயிண்ட்டு எல்லாம் வேணாம்டா அப்புறம். ஓ இது நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு. ஃப்ரண்ட் பம்பர் என்னது? டே 2000 ரூபாயா? டே காய்ஸ் 2000 ரூபா கேட்குறானுங்க. டே எல்லாமே 1000 ரூபா, கீழே எதுவுமே இல்லை. டே இதுவே 600 ரூபாயாண்டா. எங்கடா போகிறது அதுக்கெல்லாம்? போங்கடா. ஆனால் எதுவும் பண்ணாமலாம் போக முடியாது, அது ஒன்று. டே எல்லாமே 2000 ரூபா இருக்கு. ஓகே ஒரு வழியோட தான் வந்துடுவாங்க போட்டிருக்கு. சரி வீல் கார் பேஸ் பூஸ்ட் இது வேணால் 100 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் வண்டி சரியாகணுன்னா இதெல்லாம் பத்தாது. ஃப்ரண்ட்டு பம்பரு தானே அது. அந்த இன்ஜின் பிளேட் இருக்கல அதை வந்து மாற்றணும். இது கொஞ்சம் பார்ப்போம். டே 1500 ஐயோ நான் வீல் மட்டும் மாற்றிக்கிறேன்டா. கீழே இருந்தது ஏதோ 620க்கா, இது ஒன்று மட்டும் மாற்றிக்கிறேன். ஏ எங்கடாகுது? வேறு சார் ஓகே இங்கே இருக்கு. இது கொடுத்துடலாம். பெயிண்ட் ஜாப் என்ன பண்ணலாம்? வா நல்லா தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ கேட்குறீங்க? 500 ரூபாயா? பெயிண்ட் ஜாப் 2 நல்லாயிருக்கு. பெயிண்ட் ஜாப் 3 அதோட சமயம். இது நல்லா இருக்கே. ஸோ ஓகே ஐ வில் கோ வித் திஸ் ரூஃப். 3000 ரூபாயா? போங்கடா, இது போதும்டா. ஓ வெளியில் போகும்போது திருப்பியும் புதுசாகவே கார் வந்துடுது. ஓகே அது வரைக்கும் போதும்பா. நான் கூட நினச்சேன் அந்த இன்ஜின் பிளேட் அந்த மாதிரி மடிங்கி இருந்ததில்ல அந்த மாதிரியே வரும்னு திருப்பியும். ஓகே நல்லதான். வேற எங்கே இருக்குது இப்போது? இதுவும் டுட்டோரியல் மாதிரி தான் போட்டிருக்கு, எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு. இந்த மேலே காட்டுறாங்க இப்போ. இது என்னது? ஏய் நல்லா இருக்கே. ஓ இப்போ நான் திருப்பி என் கராஜுக்கே போகணுமா? திருப்பி கராஜுக்கே போகணுமா? தொடங்கடா. ஓ அங்கே இருக்குது லொக்கேஷனு. சரி நான் திருப்பி நான் போயிட்டு வரேன். ஏன்னா வந்து இப்போ மடிங்கி இருக்குல்ல என்னது காரு, திருப்பியும் புதுசாக வரும்னு பார்த்தேன், வரல. என்ன பண்ணுறது? ஓகே எங்கே இருக்குமா? மேப்பில் மார்க் பண்ணிப்போம். ஓ இங்கே இருக்கா? கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸ் தான். ஃபாஸ்ட் ட்ராவல் இருந்ததுன்னா கூட பிரச்சனை இல்லை. பட் பரவாயில்ல, இப்படி சுற்றி என்னது இந்த கேமே வந்து சுற்றுறதுக்கு தானே. இந்த காரை வந்து நாங்கள் என்னது அந்த ஸ்பாட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் இந்த கார் புகையாமல் இருந்தால் சரி. அதுக்குள்ளே நான் என்னெல்லாம் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு போகிறேன் பாருங்களேன். ரைடர் சொன்னது உண்மை தான். நான் இந்த கார் ஓட்ட தெரில போட்டிருக்கு. இந்த பறந்துருச்சு. ஓகே ஏய் பாலாஸ். ஓ ஷிட். ஓ இவ்வளோ மணி தெரியுங்களா? ஒருத்தனை கொண்டாவே. ஓகே முதல்ல காசெல்லாம் எடுத்துப்போம். ஏய் ஊசியெல்லாம் இருக்கா? என்கிட்ட ஊசி இருந்ததில்ல. சாரி ப்ரோ, அதை கண்டுக்கவே இல்லை.
ஓகே எடுத்துப்போம். ஐயோ காரு, முதல்ல காரில் ஏறுற, அப்புறம் பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஐயோ இங்கே வரைக்கும் ஓட்டணும். ஆனால் இப்போ அதுக்குள்ளே 5 ஸ்டார் போச்சு. டே மிஷன் ஃபெயில்டு. நான் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரேன் கைஸ். ஸோ நான் இப்போ அங்கேருந்து நான் வந்துட்டேன். நான் எங்கே விட்டேன்னா அங்கேருந்து இங்கே தானே என்ன நீங்கள் படுத்துனீங்க, இங்கே தானே கார் வெடிஞ்சிருச்சு. இப்போ நான் திருப்பி அங்கேருந்து வந்துட்டேன். ஸோ இப்போ அங்கேருந்து இப்போ நாங்கள் போகணும். ஓகே அதே கஸ்டமைசேஷன் தான். எங்கடா போகிறது? ஓ வழி அங்கே இருக்கா? ஓகே இந்த ரயில்வே ட்ராக்குள்ளே போகணும் போல் இருக்கு. ஓகே எனக்கு என்ன இது புதுசா? இது என்ன லாக்கில் இருக்குது? இதை எடுத்து விட்டு பார்ப்போம். வண்டி ஆடி ஆடி போகுது தெரியுதா? வண்டி ஆடி ஆடி போகுதுல்ல கைஸ். ஐயோ பாலா சார் இருக்கிறானுங்க. அதாவது வந்து இந்த ராக் ஸ்டார் வந்து ஒரு டீட்டெயில்டு பண்ணியிருப்பாங்க. என்னென்னா வந்து நீங்கள் மிஷன் நடக்கும்போது நீங்கள் இந்த பாலாஸை பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் சுட ஆரம்பிச்சிருவானுங்க. சுட ஆரம்பிக்கிறது இல்லைன்னா நம்மளை வம்பு இழுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இந்த மிஷன் எனக்கு தெரியும் கைஸ். இதோட கான்செப்ட் என்னென்னா வந்து மனுஷனை டான்ஸ் ஆடி வச்சுருக்கிறீங்க, மிருகத்தை டான்ஸ் ஆட வச்சுருக்கிறீங்க. இப்போ காரே நாங்கள் டான்ஸ் ஆட வைப்போம்டா. இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே 50 கொடுப்போம். அப்படி தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும் டான்ஸ் ஆடுற மாதிரி காரு. ஓகே ஹேய் என்னம்மா நீ பாட்டுக்கு ஏறுற? ஓகே ஒரு பொண்ணு ஜாலியாக இருக்குல்ல, அது போதும். நைஸ் ஜாப். ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும் போது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கியா. ஓகே நைஸ். அடுத்ததும் க்ரீன் தான். ஓகே நைஸ் கிரேட்டா. இப்போடா நைஸ் கொடுப்பீங்க. ஐயோ பம்பர்லாம் கிழிஞ்சிருக்கு. ஓகே இது கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும் போல் இருக்கு. ஸோ இப்போ மேலே, இப்போ கொஞ்சம் மேலே, கொஞ்சம் இப்போ கீழே, இப்போ கொஞ்சம் மேலே, இப்போ கொஞ்சம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி. அப்படி தானே? திருப்பிலாம் கொடுத்துடாதீங்கடா. அவனா சீட்டு மேலே ஏறி உட்காந்துட்டுக்கிறா. வாட் இஸ் திஸ்? பயத்தில் சீட்டு மேலே ஏறி உட்காந்துட்டாலா இல்லை வேறு எதுனாலையா? பயந்துட்டா போட்டுருக்கணும் பண்ணுறதுல. ஐயோ போச்சு, ஒரு இது மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. அவசரம்யா, பொறுமையாக பண்ணு. ஓகே பேடு தான், பட் எல்லாத்துலேயும் ஆல்ரெடி தான் பண்ணும். ஓகே வச்சுட்டோம். இவனுங்களாம் யார்? என்ன கேங்கு? இவனுங்களாம் நார்மல் பீப்புள்ஸ்னு நினைக்கிறேன். நம்ம கேங் வார்ஸ்னால எல்லா சைடுமே என்னடா 100 கிலோ தூக்கிட்ட? அந்த பொண்ணு 100 கிலோ இருக்குமாடா? தூக்கிட்டான்டா. சரி அங்கெல்லாம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. ஓகே ஆக்சுவலாக வந்து இவனை தான் வந்து நம்ம இந்த லோடிங் ஸ்க்ரீனில் காட்டுவானுங்க. இவனுக்கும் இந்த கேமுக்கும் அவ்வளோ என்ன கனெக்ஷனு. சரி ஓகே இந்த மிஷனோட கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல்ல, அது வரைக்கும் போதும். ஓகே நம்மளுக்கு மிஷன் பாஸ்ட் வரும். எஸ் என்னடா 100 ரூபா கொடுக்குறீங்க? கஸ்டமைசேஷனுக்கு எனக்கு 1000 ரூபா போயிடுச்சு. சரி பரவாயில்ல, கார் அப்படியே கொடுத்துட்டாங்க தான். நான் திருப்பியும் போய் இது பண்ணணும், ரிட்டர்ன் பேக் பண்ணாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளே வச்சுப்போம். கராச்சியில் போய் நிப்பாட்டிப்போம். நல்ல காரு, நல்லா டிசைன்டாக இருக்குது. இங்கே பாருங்கள்
நல்லா கார் ஆடி என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? அதான் நான் சொன்னேன், கார் ஆடி என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு வீடியோ? 20 minutes ஓடிச்சு காய்ஸ். ஸோ இப்போ நம்ம என்னது வெப்பன் ஹண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அவ்வளோலாம் நான் லொக்கேஷன்ஸ் எனக்கு இப்போதைக்கு நான் வந்து கண்டுபிடிச்ச வரைக்கும் நான் இந்த கேமை வந்து நான் 20 minutes தான் அவ்வளோவா ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நான் கண்டுபிடிச்சதில் வந்து 20 minutes கூட இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான் விளையாடிருப்பேன். அதில் நான் கண்டுபிடிச்ச ஒரு சில வெப்பன்ஸ் லொக்கேஷன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நான் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன், மேப்லேயும் அப்புறமேட்டு எங்கேயும். ஸோ முதல்ல போய் நான் இதை போய் வச்சுட்டு வந்துடுறேன். அது உங்களுக்கு முதல்ல போய் வச்சுட்டு வந்துடுறேன். காரை பார்க் பண்ணிடலாம். எங்கே இருக்குது வீடு? ஒரு காலத்தில் இந்த மேப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சவன், இப்போ எனக்கு மேப்பே எங்கே இருக்குன்னு தெரில. ஷிட், பரவாயில்ல, இன்னும் ஒரு 5 நாளில் கற்றுப்பேன். இந்த 10 நிமிஷத்தில் எங்கே வெப்பன் லொக்கேஷனே நான் இருக்குன்னு கற்றுக்கிட்டவன். ஆக்சுவலாக கராஜுக்கு கொண்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, புகஞ்சாலுமே பரவாயில்ல தான். ஏன்னா வந்து அங்கே கொண்டு போயிட்டோன்னா எப்போனாலும் நம்ம கார் மாதிரியே எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு திருப்பியும் போய் கூட வச்சுக்கலாம், இல்லைனா கூட வந்துடும். சரி, நல்ல வேலை அவ்வளோ ஃபோர்ஸில் போனதுனால எதுவுமே டேமேஜ் அவ்வளோவா எடுக்கலை. அது இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். ஆல்ரெடி போலீஸ்கார் இருக்கு, ஆனால் வந்தா நான் வீட்டுக்கு. கைஸ் எப்படி ஒரு காருக்கு மேலே வைக்க முடியாது போட்டுக்கு. சரி, ஓகே, முதல்ல அந்த போலீஸ்காரை எடுத்துருவோம். அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. என் வீட்டில் எவன்டா போலீஸ்காரை சொல்லுணுமே. இதில் வந்து சைடு மிஷன்ஸ் மாதிரியும் கொடுப்பாங்க. இப்போ அங்கே மேலே தெரியுதுல்ல என்னோடய லெஃப்ட் சைடு இதில் மேப்புக்கு கீழே என்னது இந்த டிக் மார்க் மாதிரி. இது வந்து எதுக்குன்னா வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்த போலீஸ்காரை ஓட்டுறதுக்கும் நீங்கள் கூட வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து மிஷனுக்கும் வச்சுக்கலாம். அது வந்து எதுக்குன்னா வந்து அதாவது குற்றம் செய்கிறாங்கன்னா அது அவங்கள போய் கொல்றது தான். அதாவது வந்து அவங்க பிளேயர் மாதிரியும் நம்ம வந்து போலீஸ் மாதிரியும் வைக்கிற மாதிரி. ஸோ ஆன்சர் பண்ணிடலாம் காலை. ஓகே, அப்புறமேட்டு இதெல்லாம் தேவையானடா, மிஷனை முடிச்சுட்டேன். அப்புறமேட்டு என்ன எனக்கு. ஸோ முதல்ல இந்த கார் எடுத்துகிட்டு போய் அங்கே பார்க் பண்ணிடலாம். அப்புறமேட்டு கார் நல்ல கண்டிஷனுக்கு வந்துடும். இந்த கார் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சேவ் பண்ணிக்கலாமா? ஆமாம், அப்புறமேட்டு அந்த வெப்பன்ஸ் எடுக்கிற இடத்துல ஏதாவது 1 ஸ்டார் 2 ஸ்டார் வாண்டட் லெவலில் மாட்டிக்கணும்னு வச்சுங்களேன், அது வேறு வீண் வம்பு. நான் இங்கேருந்தே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, எம்டி ஸ்லாட் வேணாம், ரீரைட் கொடுப்போமா? ட்ரைவ் பை ரீரைட் கொடுத்துருவோம். ரைட், ஓகே கொடுத்துடலாம். ஓகே, 1000 ரூபா இருந்தவன் 364க்கு வந்துட்டிங்கடா. என்ன இப்போ போய் பார்த்தீங்கன்னா கார் நல்ல நிலமையில தான் இருக்கும். பார்த்தீங்களா கார் எப்படி நல்ல நிலமையில தானே இருக்குது. ஏய், என்ன அப்படியே பைதவாக்கு அப்படியே வீட்டுக்கு வரீங்களா கராஜுக்கு? பாருங்கள், ஏமாத்தலாம் இல்லை, பாருங்கள் நல்லாவே கராஜில் இந்த ட்ரிக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இல்லைன்னா அடுத்த மிஷின் முடிச்சிடலாமே, இல்லைனா இதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ கூட நான் போடுவேன். ஆனால் மிஷின்ஸ் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக ஒரு சில பிளேயர்ஸ்க்கு இருக்கும், அதனால் இப்போவே இங்கேயே முடிச்சிடலாம். ஓகே, ஹோம் இன்வென்ஷன். ஓகே, ஏதோ படிக்க வரல, என்ன பண்ணுறது. எங்கே அது என்னோட இந்த இதெல்லாம் இருக்கும்ல, என்னது அது பேர் தான் ஷவல்ஸ், அது நான் எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறான், பேசிகிட்ருக்கிறான். அங்கே வந்து இவன் என்னன்னு கேட்டான். அது ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறான். அப்புறமேட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் எப்போ பார்த்தாலும் புகையை தான் பிடிப்பான் போடுறது. புகை என்னது நல்லது இல்லை மாப்பிள்ளை, வேணாம். ஸ்மோக்கிங் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், அதனால் வேணாம். கைஸ், நீங்கள் பார்க்குறவங்களும் அடல்ட்டாக இல்லைனா இருந்தீங்கனாலும் நான் ஒரு இது தரேன். ஸ்மோக்கிங் இஸ் பேட் டு அவர் ஹெல்த், அதனால் ஸ்மோக் பண்ணாதீங்க, அது தப்பு. இது என்ன மிஷினு? என்னடா கெட் இன் ஃபூலுங்கிற, நீ தான்டா ஃபூலு. அது வந்து அவங்கள வந்து எப்படி இருக்குன்னா கெட் இன் ஃபுல்னால் எப்படி சொல்லுவாங்கன்னா அவங்க ஊரில், அதாவது
அவங்களுக்கு வந்து ஏறுற மாப்பிள்ள அந்த மாதிரி தான் சொல்கிற மாதிரி தான் நம்ம இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு மீனிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மிஷின் முடித்தோடனே அடுத்த மிஷின் முடிக்கிற அளவெல்லாம் டைம் இல்லை. 24 மினிட்ஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாகும் போகுது. ஓகே, இது முடிஞ்சோடனே, இந்த மிஷின் முடிஞ்சோடனே நம்ம வெப்பன்ஸ் எங்கே இருக்குதுன்னு காட்டலாம். இப்போதைக்கு நான் இன்னும் ஒரு 5-10 மட்டும் காட்டுறேன். 5-10 கூட இல்லை, ஒரு 4-8 அந்த மாதிரி 5 up to 5 வரைக்கும் நான் காட்டுறேன். ஏன்னா எனக்கு லொக்கேஷன்ஸ் தெரியும், அங்கே எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். எங்கே இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப தூரம் இருக்கும். அதை ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கே தெரியும் இந்த மேப் எவ்வளோ பெருசுன்னு பார்க்குறவங்களுக்கு. GTA 5 விட அடுத்தது GTA 4 தான் பெஸ்ட்டு. ஆனால் GTA 4 விட நல்ல மேப்பு கொண்டு வந்தாங்கன்னா ராக்ஸ்டார் இதில் தான் நல்லா கொண்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ரொம்ப பெருசு பாருங்கள். நானே இங்கே இங்கே தான் எங்கடா இருக்குது, சுற்றிட்டு போகணும் போல் இருக்கு. அங்கே வழி இல்லை, அதனால தான் சுற்றிட்டு போக வேண்டியதாகுது. வேறு ஒன்றும் இல்லை. இந்த வண்டி வேறு ஹெவியாக இருக்கிறனால அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக போகாது. அது வேறு ஒரு சிக்கல். எங்கடா தூக்கிட்டு போய் வச்சுக்கிறீங்க லொக்கேஷனை? ஒவ்வொரு லொக்கேஷனும் வைக்கிறீங்க பாரு, எங்கடா இருக்குது? அது வேறு டைம் வேறு டே லைட்னு காமிக்குது வேறு 6 மினிட்ஸ்னு. ஓ ஷிட், இவன் ஏறத்துக்கே 10 மணி நேரம் ஆகும் போட்டிருக்கே. அமுத்துடா வண்டி, ஏறாது போட்டிருக்கே. டேய் அமுத்துடா அந்த ஆக்சிலேட்டரை. அப்படி ஏம்மா, ஐயோ ஸ்டார்ட், நான் சொல்லலை. எங்கே இருக்குது? இல்லை எனக்கு புரியல. நான் இப்போ ஓகே, நான் நேர் இதே எடுக்கணும் போட்டிருக்கு. ஒரு ரிவர்ஸ் கீரு போட்டால் தான் ரைடரு மன்னிச்சுக்கோடா லேட் ஆகிறதுக்கு. இவன் தான் சொன்னான் நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸை பற்றி. பாவம் இப்போ அடுத்தது என்ன சொல்லுவான்னு தெரில. அடுத்த மிஷன்லாம் சொல்லிடுவான், ஐயோ இவங்க கூடலாம் வரமாட்டேன்டா, நீங்கள் வேணால் போங்க அப்படின்னு சொல்லிடுவான் போட்டிருக்கு. அப்புறமேட்டு அடுத்ததெல்லாம் மிஷனே கொடுக்க மாட்டாங்க. இதில் இன்னொன்று ஒரு இது இருக்குது டீட்டெயில்டு. என்னென்னா நம்ம ஃபேட் ஆகிட்டோம்னா, ரொம்ப ஃபேட் ஆகிட்டோம்னா சாப்பிட்டு நம்மளுக்கு மிஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம் கைஸ். அதனால் பர்கர் சாப்பிட்டா நம்ம குண்டாயிருவோங்கிறது உண்மை தான். அதே இதில் இதையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன, இதனால மிஷன்ஸ் கேட்டு போவோம். அப்புறமேட்டு திருப்பியும் ஜிம்மில் போய் இழைக்கிறதுக்குலாம் ரொம்ப நாள் ஆயிருமா. ஓகே, இங்கே வாடா போகலாம். நிஞ்சா ஐ காட் இட் நிஞ்சா ஸ்டைலா. ஓகே, வெளியில் வாடா கிளவா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவன் சொல்கிறான் சிஜே அதுக்கு, கொஞ்சம் வாய் மூடிட்டுருடா, என்டர் த ஹவுஸா. ஓகே, யாரா இது? யூ மஸ்ட் ஓகே சைலண்ட் ஓகே, டபுள் டேப் த லெஃப்ட். ஓகே ஜூஜூ. ஓ ஷிட், நான் குதியறதுக்கு என்ன பண்ணுறது? அது எனக்கு எப்படி குனிறதுன்னு தெரியலையே. ஐயோ மிஷன் ஃபெயில்டு. நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணுங்க கைஸ். ஆல்ரெடி 29 மினிட்ஸ். ஓகே கைஸ், இது வேணாம் நம்மளுக்கு, வேணாம் கைஸ். நான் இதை நான் முடிச்சிட்றேன் இப்போதைக்கு. ஸோ இது இப்போது முடியறதில்ல போல் இருக்கு. நான் அதுக்குள்ளே நான் வெப்பன் லொக்கேஷன் மட்டும் காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் கைஸ், அதாவது டெசர்ட் ஈகிள்னு நினைக்கிறேன். டெசர்ட் ஈகிளோ ஏதோ ஒரு பிஸ்டல் இங்கே இருக்கும் பார்த்தீங்களா? பிஸ்டல் இருக்கா? இந்த பிஸ்டலை நீங்கள் திருப்பியும், அதாவது இப்போ உங்கள்கிட்ட இப்போ ஒரு கன்று இருக்குன்னா அது நீங்கள் திருப்பியும் எடுத்திங்கன்னா புல்லட்ஸ் அதிகரிக்குமே தவிர
அந்த இது திருப்பி ஆட் ஆகாது, புரியுதா? இப்போ 230 ஏதோ சம்திங் இருந்தது, இப்போ 279 ஆயிடுச்சு. அடுத்தது ஷார்ட் கன் வந்து யார்கிட்ட இருந்து எடுத்தேன்னா வந்து இந்த பர்கர் ஷாப் ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் வந்து எல்லா ஷாப்லேயும் வந்து என்னன்னு தெரில, ராக்ஸ்டார் அவங்களுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. நீங்கள் வந்து இப்போ வேறு ஏதாவது ஷாப்பில் போய் நீங்கள் கன்று நீட்டினீங்கன்னா ஒன்று பயந்து ஓடிடுவான். அப்போ வந்து நம்ம வந்து கேஷியர் வந்து வேறுனா கேஷ் கவுண்டரில் ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம இருக்கிற காசெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஆனால் வந்து இந்த இது பர்கர் ஷாப்பில் மட்டும் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது. அவன் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு நம்மளை அடிக்க வந்துடுவான். நான் வந்து கார் ஏற்றி நான் கொன்று இந்த ஷார்ட் கன் எடுத்தேன். இது கொம்பேட் ஷார்ட் கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் திருப்பி அவனை கொண்டேன்னா எனக்கு இந்த ஷார்ட் கன் கிடைக்கும். இது பவர்ஃபுல் கைஸ், ஒரு அடியிலே செத்துருவான் அப்படி தான் நினைக்கிறேன். இந்தா ஒரு அடியிலே செத்துட்டான் பார்த்தீங்களா ஒருத்தி. சாரி மோனை கொன்னதுக்கு. இப்போ வந்து அடுத்த வெப்பனை எடுக்கிறதுக்கு வந்து கிட்டாப்போ வந்துட்டு இல்லை எடுக்க முடியாது. கார் எடுத்து இங்கடா காரை காணும். நான் ஆசாசியாக நான் 1000 ரூபா கொடுத்து நான் காசு போட்டு நான் வாங்கின மாதிரி நான் பண்ணேன்டா. இங்கடா காரை காணும். சரி விடு. ஸோ வந்து என்ன பண்ணணும்னா எஸ்எம்ஜி அடுத்தது அதுக்கு என்ன பண்ணணும்னா நேராக இப்படி வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு ஒட்டினாப்பில் வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து மிஷின்னு நான் உங்களுக்கு வராது. இப்படி வச்சுக்கிட்டு ஒட்டினாப்பில் வச்சுக்கிட்டு குதிக்கணும். குதிச்சுட்டு இப்படி வந்துட்டு இங்கே ஒரு குதி ஏறிடுடா. இங்கே ஏறிட்டு இப்போ இங்கேருந்து அவங்க அங்கே ஒரு ஜம்ப்பு. இப்போ இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு எஸ்எம்ஜி இருக்கா, அதை எடுத்துடலாம். தெரியுதா? இங்கே பாருங்கள் கைஸ், நானும் ஏமாத்தலாம். இங்கே எஸ்எம்ஜி இருக்குது பாருங்கள், எடுத்துக்கலாம். இப்போ கன்னை மாற்ற சொல்லும், ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு எஸ்எம்ஜி நான் எடுத்தேன்ல, அது மாற்ற சொல்லும். ஸோ நான் இப்போ எடுத்துக்கிறேன் அந்த எஸ்எம்ஜி இப்போதைக்கு. ஸோ அடுத்த எஸ்எம்ஜி நான் காட்டுறதுக்காக நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அது மறைஞ்சிரும், ஏன்னா நீங்கள் எடுத்துட்டீங்கல்ல. இன்னும் ஒரு 2 நாள் என்னது அடுத்த மிஷன். இப்போது இந்த மிஷனை முடிச்சுட்டு வந்து இல்லை மிஷன் கூட இல்லை, அடுத்த தடவை நீங்கள் கேம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஆப்புக்கு போய்ட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு வர்றீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து திருப்பியும் வந்து ஸ்பான் ஆகிருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து நீங்கள் திருப்பி அதை எடுத்து உங்களுக்கு புல்லட்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அடுத்த லொக்கேஷன் வந்து ஏன்டா அது எங்கே இருக்குதுன்னா கீழே இருக்குது. அது கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ். நான் அங்கே போயிட்டு நான் திருப்பியும் வரேன். ஸோ அதுக்குள்ளே கைஸ் நான் ஒரு இது காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வெப்பன்லாம் இல்லை, நான் மறந்துட்டேன். அது இங்கே கிட்டேயே தான் இருக்குது. இப்போ நீங்கள் அவனோட சிஜேயோட ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் அப்படியே நான் இந்த இது பிஸ்டல் எடுத்தல, அது அப்படியே நேராக இங்கே வந்து அப்படியே இங்கே ஃபென்ஸில் இருந்து குதிச்சு இப்படி வந்தீங்கன்னா இங்கே வருது இல்லை, இங்கே அப்படியே வந்து நேராக இப்படி போங்க. நேராக இப்படி போயிட்டு இந்த எட்ஜை அப்படியே ஒட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்மர் இருக்கும். ஸோ இந்த ஆர்மர் வந்து புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டு. அதனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு மாடியிலேருந்து குதிக்கிறீங்கன்னா அந்த டேமேஜ் இது எடுத்துக்காது. ஏன்னா புல்லட் ப்ரூஃப்னால் புல்லட்டை மட்டும்தான் தாங்கிக்கும் ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டேன்னா மேலே ஒயிட் கலரில் ஆட் ஆகிடுச்சா. ஸோ ஆனால் நீங்கள் திருப்பியும் வந்து நீங்கள் இந்த புல்லட் ப்ரூஃப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது என்னது அதிகரிக்காது. ஸோ அடுத்த வெப்பனை நான் கூட்ட போயிடுறேன். நான் இதை காட்டினேன். ஸோ அடுத்தது நான் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். அப்புறமேட்டு கைஸ் நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் சொன்னேன்ல நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த ஹைடிங் ஸ்பாட் அது இதுன்னு. அதில் நான் வந்து இன்னொன்று ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு ஹைடிங் ஸ்பாட்டு. அதே தான் சிஜே வீடு கிட்டே தான் நான் எங்கே எடுத்தேனோ அங்கே தான். அந்த ஆர்மர் எடுத்ததுக்கிட்டே நீங்கள் அப்படியே ஒட்டி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு வழி போகும் இந்த கேவ் மாதிரி. இப்போ உங்களை 5 ஸ்டார் வாண்டட் லெவல்னால் நீங்கள் இங்கே போய் கூட நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் இங்கே போய் உக்காந்துக்கலாம். அப்படி உட்காந்திங்கன்னா இது பெஸ்ட்டு ஹைடிங் ஸ்பாட்டு, பெஸ்ட்டு கைஸ், பெஸ்ட்டு சரியான ஹைடிங் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா போலீஸால் கண்டுபிடிக்காத அளவு முடியாத அளவு நான் வந்து ரொம்ப சீக்ரெட்டான இது. அப்புறமேட்டு கூட நீங்கள் கூட என்ன பண்ணிக்கலாம்னா அப்புறமேட்டு கூட நீங்கள் காரில் பெயிண்ட் அடித்து பண்ணிக்கலாம். ஸோ இருங்க, வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு டவுட். இந்த ஈஸ்ட் பீச் கிட்ட தான் நான் ஒரு சூப்பர் பைக்கை பார்த்தேன். அது நிஜமா அது ப்ராங்கா இல்லை ஃப்ராங்கான்னு பார்த்துடலாம்.
ப்ராங்க்னா உண்மை, ப்ராங்க்னா பொய்ன்னு அர்த்தம். பொய் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி. ஐயோ ஓகே, உள்ளே போடா, இப்படியே உள்ளே போயிடணும். கார் வேறு புகஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்க்கிங் லாட்டில் ஏதோ ஒரு வண்டி இருக்கான்னு பார்க்கணும். அங்கே ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான், பிரச்சனை இல்லை. இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே ஒரு இது இருக்குன்னு வண்டி. என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லிடுவாங்க, அந்த பில்டிங் ஸ்பாட்டில் நான் ஒரு வண்டி பார்த்தேன்டா அப்படி இப்படிம்பாங்க. அப்போல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. இப்போ தான் என்னது வாங்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துடணும். என்னடா ஏன்டா ஐடி கம்பெனியில் கூட இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்காதுடா, என்னடா இவ்வளோ சுற்றுது இத்தனை ஸ்டிப்பு கொடுக்குறீங்க. என்னைக்கு போய் சேர்றது? ஐ திங்க் அடுத்ததுலாம் மேலே தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி மட்டும் வைக்கல. ஐயோ ஓகே, இங்கே ஒரு எஸ்எம்ஜி இருக்குது. சூப்பரில் அதில் ஒரு கல்லில் 2 மாங்காய். இங்கே ஒரு எஸ்எம்ஜியை காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தால கைஸ், அது இதுதான். ஸோ இந்த எஸ்எம்ஜி நான் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு எஸ்எம்ஜி காட்டுறதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன், அது இதுதான். ஸோ இது கூட டேக் பண்ணிக்கலாம். ஆனால் இது அவ்வளவோ வெப்பன் டேமேஜ். இதுதான் கைஸ் இந்த கேம்லேயே என் ஃப்ரெண்ட்ஸு கூட சொல்லுவாங்க, இந்த கேம்லேயே இதுதான் வந்து மிஷன் ஃபெயில்டுன்னு வருமே. ஆமாம், இந்த கேம்லேயே இது இந்த கேம்லேயே இந்த ஒரு பைக்கு தான் கைஸ் ரொம்பவும் ஃபாஸ்டஸ்டான ரேரஸ்ட். இதுதான் கைஸ் புல்லட் ப்ரூஃப்னு கூட சொல்லுவாங்க லைட்டாக. அது நான் நம்ப மாட்டேன், புல்லட் ப்ரூஃப் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பைக் வந்து ரொம்ப ரேரஸ்ட்டும் அப்புறமேட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டு, ஹயபுசா மாதிரி நினைக்கிறேன் இந்த பைக்கு. ஓகே, நான் சொன்னது இப்போ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். தட்ஸ் இட் இந்த கேம் ப்ளே வீடியோ. ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் இது என்ன பார்ட் 4 பார்ட் 5 பார்ட் 4 தானே. ஸோ இந்த பார்ட் 4லேயே நான் இவ்வளோ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். அடுத்ததெல்லாம் நான் கண்டிப்பாக நான் வந்து அடுத்த சீரீஸ்லலாம் நான் அடுத்த பார்ட்டில் நான் வந்து நிறைய மேக் பண்ண நான் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். வேறு இங்கேயே இருந்துருக்குடா இந்த பைக்கு. ஆனால் நான் வரும்போது இல்லையே. இப்போ ஸ்பான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வண்டி கலர் பிடிக்கலன்னா மாற்றிப்போம். ஓகே, ஸோ இதோட லொக்கேஷன் எங்கேன்னு காட்டிடுறேன். ஈஸ்ட் பீச்சுக்கு நல்லா கிட்டே வந்துங்க. ஈஸ்ட் பீச்சு கிட்டே வந்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி இருக்கணும். அதில் போய் ஏறிங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் ஒன்றும் பண்ணல. நம்ம க்ரூவ் ஸ்ட்ரீட் தான் இருக்கணும் என்றைக்குமே. இப்படி மேக் பண்ணுறதுனால கூட அப்பப்போ என்னடா க்ரூவ் ஸ்ட்ரீட் ஆளுங்க வந்துட்டானுங்க போட்டிருக்கே அப்படின்னு பயம் வரும். ஸோ இது புல்லட் ப்ரூஃபான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நம்ம ஒரு பைக் பார்த்தோன்னா இதே ஆனால் கலர் மட்டும் வேறு. அதுக்கு போயிட்டு புல்லட் ப்ரூஃபான்னு பார்த்துட்றேன். இங்கடா இங்கே தானடா ஒரு பைக் நின்றுட்டு இருந்தது. என்னடா பேய் வந்து எடுத்துகிட்டு போச்சாடா. சரி விடுங்க. ஓகே கைஸ், நான் இதை சேவ் பண்ணிடுறேன். இதை நிறுத்திட்டு சரியான ஃபாஸ்ட் தான் போட்டிருக்கு. ஓகே, சவுண்டே ரொம்ப புல்லட் மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், தட்ஸ் இட் மை கேம் ப்ளே. இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் எங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ, அப்புறமேட்டு அந்த மாதிரி நினச்சிங்கன்னா வேணும்னா கேளுங்க கைஸ். உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நான் கேட்குற ஒரு ரெண்டு விஷயந்தான், லைக் சப்ஸ்கிரைப் தான். ஸோ அதுதான் எனக்கு மெயினே. எனக்காக நீங்கள் வந்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேவா கைஸ், நான் நம்புகிறேன் நீங்கள் பண்ணுவீங்கன்னு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு சுட செய்தியில் நான் சந்திக்கிறேன். ஸோ அதுவரை நான் வந்து விடைபெறுகிறேன். ஸோ பாய் கைஸ்.